தான்ப்பா பார்த்து கொள்ளணும். என்னால் ஒன்றும் முடியாதப்பா, நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும். என்னால் ஒன்றும் முடியாதப்பா. என் பாரங்களை உம்மேலே சுமத்துகிறேன். ஒரே ஒரு பார்வை வேண்டும் கெஞ்சுகிறேன். என் பாரங்களை உம்மேலே சுமத்துகிறேன். ஒரே ஒரு பார்வை வேண்டும் கெஞ்சுகிறேன். நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும். என்னால் ஒன்றும் முடியாதப்பா. வழி நடந்த போதையில் வழி எதுவோ திகைக்கையில் முன் செல்லும் நல்ல நேசரே. வழி நடந்த போதையில் வழி எதுவோ திகைக்கையில் முன் செல்லும் நல்ல நேசரே. தடுமாறும் வேளையில் தனிமை சூழும் நேரத்தில் தாங்கிக் கொள்ளும் எந்த நேசரே. தடுமாறும் வேளையில் தனிமை சூழும் நேரத்தில் தாங்கிக் கொள்ளும் எந்த நேசரே. இயேசுவே 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 இயேசுவே, நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும். என்னால் ஒன்றும் முடியாதப்பா. கதறியழும் வேளையில் கண்ணீர் விடும் நேரத்தில் உன் கரங்களாலே அணைத்துக் கொள்ளுவே. கதறியழும் வேளையில் கண்ணீர் விடும் நேரத்தில் உன் கரங்களாலே அணைத்துக் கொள்ளுவே. காயங்களை ஆற்றியே என்னுள்ளம் தேற்றியே கைவிடாமல் தூக்கிச் செல்லுவே. காயங்களை ஆற்றியே என்னுள்ளம் தேற்றியே கைவிடாமல் தூக்கிச் செல்லுவே. இயேசுவே 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 இயேசுவே, நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும். என்னால் ஒன்றும் முடியாதப்பா. மாறிவிடும் உலகினில் மனிதர்களும் பகைக்கையில் உம் மார்பினிலே சாய்ந்து கொள்ளுவே. மாறிவிடும் உலகினில் மனிதர்களும் பகைக்கையில் உம் மார்பினிலே சாய்ந்து கொள்ளுவே. பாரங்கள் பெருகையில் மனமுடைந்து போகையில் உம் பாதத்திலே விழுந்து கிடப்பே. பாரங்கள் பெருகையில் மனமுடைந்து போகையில் உங்க பாதத்திலே விழுந்து கிடப்பே. ஏசையா 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 இயேசுவே, நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும். என்னால் ஒன்றும் முடியாதப்பா. நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும். என்னால் ஒன்றும் முடியாதப்பா. பிரியமானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 143:9 நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். எவ்வளவு அருமையான ஜெபத்தை தாவீது ஏறெடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், ஏனென்றால் உம்மைத்தான் நான் புகலிடமாக, தஞ்சமாக, அடைக்கலமாக கொள்கிறேன் என்று ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்து விடுகிறான். கேகிலா என்ற பட்டணத்தில் இருக்கிற அந்த மனிதர்கள் சவுல் தாவீதை துரத்தி கொண்டு வரும்போது, இந்த பட்டணத்தார் என்னை சவுலின் கைகளில் ஒப்பு கொடுத்து விடுவார்களா என்று ஆண்டவரிடத்தில் தாவீது விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆம், ஒப்பு கொடுப்பார்கள் என்பதை ஆண்டவர் தாவீதுக்கு தெரியப்படுத்துகிறார். உடன் தானே தாவீது தன்னோடு இருந்த மனிதர்களை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய இடத்திற்கு போனான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். போகக்கூடிய இடம்தான் உம்மைத்தான் நான் புகலிடமாக கொள்கிறேன் என்று அவன் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது, அவன் போகக்கூடிய இடம் என்று தன் மனதில் எண்ணி எங்கு போனான் என்றால், கர்த்தாவே உம்மைத்தான் நான் என்னுடைய புகலிடமாக கொள்கிறேன். நீர்தான் என்னை இந்த சத்துருக்களின் கைகளுக்கு தப்புவிக்க வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் போய் அவன் புகலிடமாக, தஞ்சமாக அவன் சரணடைந்து விட்டான். அது நிமித்தமாக பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, சவுல் தாவீதை துரத்துவதை நிறுத்திவிட்டான். தாவீதை துரத்துவதை நிறுத்திவிட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பல்வேறு விதமான சத்துருக்களோடு கூட நாம் போராடி கொண்டிருக்கிறோம். சத்துருக்கள் நாள்தோறும் நம்மை பல விதங்களில் நம்மை எதிர்க்கிறார்கள், நமக்கு கஷ்டம் கொடுக்கிறார்கள், நம்மை துன்பப்படுத்துகிறார்கள். ஆனால் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி தப்புவியும், உம்மைத்தான் நான் புகலிடமாக கொள்கிறேன் என்று தாவீது சொன்னது போல, நாம் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் போய் விழுந்து அவருடைய மறைவுக்குள் ஓடி, நீர்தான் என்னுடைய புகலிடம், நீர்தான் இந்த சத்துருவின் போராட்டத்துக்கும் நான் சந்தித்து வருகிற இந்த பிரச்சனைக்கும் இந்த வேதனைக்கும் என்னை காப்பாற்ற வேண்டும், தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் தஞ்சமாக, புகலிடமாக நாம் விழுந்துவிட்டோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை துரத்தி வருகிற எல்லாவித சத்துருக்களுக்கும் நம்மை தப்புவிப்பார். எல்லா விதமான போராட்டமான மனிதர்களுக்கும் நம்மை தப்புவித்து நம்மை அவர் காப்பாற்றவும் நம்முடைய தலையை உயர்த்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். என் வாழ்க்கையிலும் இவ்வளவு பெரிய சத்துருக்கள் துரத்தி வருகிறதையும் துன்பம் கொடுக்கிறதையும் நான் பார்க்கிறேன். எங்கு போவேன், யாரிடத்தில் போவேன் என்று தத்தளித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், கர்த்தாவே உம்மை என்னுடைய புகலிடமாக கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் போய் புகலிடமாக, அடைக்கலமாக, தஞ்சமாக புகுந்து கொள்வீர்களானால், தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற இந்த போராட்டத்துக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் எல்லா தீமைகளுக்கும் நம்மையும் தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி அதற்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவையும், உம்மை என் புகலிடமாக கொள்கிறேன் என்று தாவீது உம்மை புகலிடமாக கொண்டு ஆண்டவரே தன்னை துரத்தி வந்த சவுலின் கைக்கு தப்புவிக்கப்பட்டது போல, ஆண்டவரே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் உம்மை என் புகலிடமாக கொள்கிறேன், என்னை துரத்தி வருகிற இந்த கடன் பிரச்சனை, என்னை துரத்தி வருகிற இந்த குடும்ப பிரச்சனை, என்னை துரத்தி வருகிற இந்த பொல்லாத மனிதர்களுடைய வார்த்தைகள், இவைகளுக்கு எல்லாம் என்னை விலக்கி ரட்சியும், என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, நான் உம்மைத்தான் புகலிடமாக கொள்கிறேன் என்று எந்த காரியத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உதவியை நாடி இந்த வார்த்தைகளை நம்பி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் நீர் புகலிடமாக இரும், ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமும் தஞ்சமுமாக இருந்து ஒவ்வொருவரையும் நீர் தப்புவிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை தப்புவித்ததையும் உங்களை காப்பாற்றினதையும் ரட்சித்ததையும் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி சாட்சியாக அறிவிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.